Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில்தான் அதிக அளவு தங்க நாணயங்கள் வெளியிடப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ராஜேந்திர சோழனுக்கு பண்டித சோழன் என்றே ஒரு பட்டப்பெயர் உண்டு. பண்டிதன் என்றால் புலவன், பல நூல்களை கற்றவன் என்ற பொருள். அவனே மிக பெரும் நூல் வாசிக்கும் திறன் கொண்டவனாகவே இருந்திருக்க வேண்டும். அவனுடைய காலத்தில் பல்வேறு இலக்கியங்கள் தமிழகத்தில் மலர்ந்தது. ஆனால் அதே வேளையில் ராஜேந்திரனை பற்றி இலக்கியங்களில் மிக அதிகமான குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை என்பது வருத்தத்திற்கிற ஒன்றுதான். ஆக பெரும்பாலும் ராஜேந்திரனை பற்றிய நூல்களில் அதிகமாக பேசப்படுவது என்பது வரலாற்று நூல்கள் தான் ஒழிய இலக்கியங்களில் அதிகமில்லை என்று சொல்லலாம். கல்வெட்டு செய்திகள், அவன் படைத்த செப்பேடுகள் பற்றிய குறிப்புகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றது. அந்த செப்பேடுகளும் கவிதை வடிவில் இருக்கும். திருவாலங்காட்டு செப்பேடு, சலம் செப்பேடு, இதெல்லாம் ராஜேந்திர சோழனுடைய செப்பேடுகள். சோழர் காலத்தில் மிக அதிக செப்பேடுகள் வெளியிட்டவனில் ராஜேந்திர சோழனும் ஒருவனாவான். அந்த வகையில் செப்பேடு ஒரு இலக்கியமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். தந்தையை போல மகனும் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு காயினை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் நேம், இது சர்நேமில் நிறைய இது உய்ய கொண்டான், ரவிகுல மாணிக்கம், கேரளாந்தகன் போன்ற காசுகளை வெளியிட்டிருக்கார் ராஜராஜன். அதேமாரி ராஜேந்திர சோழன் கங்கையை வெற்றி பெற்றிருக்காங்க. கங்கை கொண்டான், கங்கை கொண்ட சோழ அப்படின்னு சொல்லி ஒரு காயின் வெளியிட்டிருக்காப்புல. உத்தம சோழன், மதுராந்தக சோழன், இது எல்லாமே ராஜேந்திரன் சோழனுடைய காசுகள் தான். அதேமாதிரி வெரைட்டி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராஜேந்திர சோழன் தான் அதிகமாக வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க. அதேமாதிரி தங்க காசுகளையும் நிறையா வெளியிட்டது ராஜேந்திர சோழன் தான். அவனுக்கு ஈடாக தென்னிந்தியாவில் எந்த மன்னர்களும் காசுகளை வெளியிடவில்லை. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.